ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிப்டோடைய மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரிப்டோ என்ட்ரி பிடிசி எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பிடிசியுடைய அப்டேட், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 1 or 2 காயின்ஸ் பற்றி அனாலிசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இப்போ கரெக்டான என்ட்ரி இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி எங்கே எடுக்கணும், அப்படியே என்ட்ரி எடுத்தாலும் திரும்ப மார்க்கெட் கொஞ்சம் கீழே வரும்போது எங்கெங்கெல்லாம் அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அந்த லெவல்ஸு ப்ளஸ் பிட்காயினுடைய அப்டேட். ஸோ அது இல்லாமல் பிட்காயினில் ஒரு லைவ் ட்ரேட் நான் எடுத்தும் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் இட் இஸ் தி ரைட் டைம் டு என்டர் ஃபார் அ கிரிப்டோ. அதுவும் பார்த்தீங்கன்னா சில ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நல்ல என்ட்ரி கொடுத்துருக்காங்க. என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிசியுடைய சார்ட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ட்ரி கொடுத்துருக்கான் என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போதைக்கு கரண்ட் லெவலில் நீங்கள் வந்து என்ட்ரி இப்போ எடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன ஒரு லைவில் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது என்னுடைய அக்கௌண்ட்டு. ஸோ லிவரேஜ் வந்து கிட்டத்தட்ட தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 10க்கு மேலே போகாதீங்க. லிவரேஜ் எடுக்கணும், அது உங்களுக்குலாம் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை பெஸ்ட் பிட்டு குவான்டிட்டி ஒரு 20 குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ட்ரி பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதோடைய லாஜிக் என்னுடைய என்ட்ரி பிளேஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ நம்ம சார்ட் அனாலிசிஸ் பற்றி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஜிக் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீக்லியில் நான் சொன்ன மாதிரி வீக்லியில் அப் ட்ரெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஜிக் நான் உங்களுக்கு எழுதிடுறேன். வீக்லியில் அப் ட்ரெண்ட், அதே மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் இன் 4 hours. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் லாஜிக் தான், ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம். ட்ரெண்ட் ஃபாலோயிங். ஸோ இதை தான் நான் பண்ணுறது ஆக்சுவலி என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம். ஸோ இப்போதைக்கு இது என்ட்ரிங்க கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் எடுக்கலாம். இப்போ நான் வந்து என்னை எடுத்து உங்கள் லைவில் எடுத்து காமிச்சிருக்கிறேன். அது எக்ஸிக்யூட் ஆச்சு என்னன்னு தெரியல. ட்ரேடு ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது 77,954. ஸோ ஓகே, ஸோ இப்போவும் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் இப்போ லைவாக எடுத்திருக்கேன் அந்த ட்ரேடு. நெக்ஸ்ட் லெவல் நான் என்ன பண்ணுவேன்னா அக்குமுலேட் பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 77,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 76,000. ஸோ இந்த 2 லெவல் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். பட் அட் தி சேம் டைம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பண்ணுறது வந்து ஸ்விங் ட்ரேடிங். பட் லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிவீல் பண்ணியிருந்தேன். அது வந்து லாங் டேர்முக்கு ஆக்சுவலி மேபி 6 months 1 year அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன் நான். பட் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஒய்ஃப் அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ட்ரி கிடைக்குதோ இல்லை ஒரு நல்ல லெவலில், ஸோ அப்போ வந்து ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதை எக்ஸிட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ அதுதான் இது இப்போதைக்கு என்னுடைய என்ட்ரி லெவல் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மாதிரி ஒரு 5% 8% டெய்லி சார்ட்டில் இல்லைனா மந்த்லி சார்ட்டில் என்ட்ரி கிடச்சதுன்னா அந்த மாதிரி வைப்பாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் ஈவன் நீங்கள் டெய்லிலையோ இல்லை வீக்லிலையோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அதெல்லாம் டபுளாக வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ராஃபிட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும், லாஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் இப்போ நீங்கள் இங்கே வாங்கினா கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 4% பார்த்தீங்கன்னா 3,100 பாயிண்ட் ஆக்சுவலி. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ட்ரி இங்கேருந்தே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 6%. ஸோ விச் மீன்ஸ் 1:2 ஆல்மோஸ்ட் 2. ஸோ இதுக்கு மேலேயும் போகலாம். பட்
1:5 1:7 அது வந்து இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே ஆன ட்ரேடு விச் மீன்ஸ் அது உங்களுக்கு உங்களுடைய டைரெக்ஷனில் உங்களுடைய கன்விக்ஷனில் உங்கள் ட்ரேடு வந்து போச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல அந்த ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ 3000 பாயிண்ட்டுக்கு 4700 விச் இஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அதுக்கு மேலே தான் இருக்குது. பட் ஆனால் அட் தி சேம் டைம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டைரெக்டாக அப்படியே போயிடாது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் நீங்கள் இப்போ இங்கே வந்து அக்குமுலேட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ரிஸ்க் ரிவார்டுன்றது வந்து இன்னும் நல்லா 1.2 1.3 கூட போகலாம். சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திரும்ப வந்து இப்போ மார்க்கெட் இங்கே இருக்குது, இப்போ இங்கேருந்து இங்கே வருதுன்னு வச்சுங்களேன் 76ன்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு வந்து திரும்ப ஒரு ஆல்மோஸ்ட் 1.5% டவுனில் கிடைக்குது. அதாவது நல்ல லெவலில் கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கும். இப்போ நான் வந்து அக்குமுலேஷன் லெவன் சொல்லியிருந்தேன். 76,800 அப்புறம் பார்த்தீங்கன்னா 76,800 தென் 76,000 இந்த 2 லெவலில் அக்குமுலேட் பண்ணுவேன். பட் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ஸோ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஜஸ்ட் ஒரு லேர்னிங்காக சின்ன கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வரும் வாரங்களில் இல்லை இந்த ட்ரேட் என்ன ஆச்சுன்றதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகலை, ஸ்டில் என்னுடைய இது எக்ஸிக்யூட் ஆகலை. பட் பார்க்கலாம். இப்போ நான் என்ட்ரி எடுப்பேன். நான் இதில் மேபி இப்போ இதில் எக்ஸிக்யூட் ஆகலைன்னு வச்சிங்களேன், இப்போ திரும்ப அது கரெக்ஷன் வரும்போது நான் எடுப்பேன். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுவேன் நான். ஸோ வெயிட் பண்ணுறது பேஷன்ஸாக இருக்கிறது தான் நான் வந்து இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. பட் ட்ரேடிங்னா எல்லாருக்கும் தெரியும், கரண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. பேஷன்ஸ் இஸ் தி கீ டு சக்ஸஸ். ஸோ இது வந்து பிட்காயினுடைய அப்டேட்டுங்க. இப்போ நீங்கள் சரி இப்போது இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட், மேபி இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் இங்கே டார்கெட் கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன், இன்னொரு 4% மூவ் ஆகிட்டேன்னா நான் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுவேன். வெரி ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி, ஸ்விங் இல்லைனா பொசிஷன் மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ண யோசிக்கிறீங்கன்னா, லாங் டேர்ம்னா மேபி 1 hour இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 month 2 months 3 months ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, மேபி 5 month கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு டார்கெட்டே பார்த்தீங்கன்னா 85,800 விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 86. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 93. நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோவில் 94,000 வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ் காமிக்குது. என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் 94,000 போகணும். மேபி அது இன்னும் ஒரு 2 monthsலேயோ இல்லை மேபி 3 months குறைஞ்சது. ஏன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் சைட்வேஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு அதுக்கு கொஞ்சம் இன்னும் நிறைய கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதையும் நம்ம ட்ரை பண்ணணும். பட் எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்ஷன்ஸு, நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் கேபிட்டல்லாம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அதுக்கு ஆக்சுவலி. ஸோ லிவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 10க்கு மேலே எடுக்கக்கூடாதுங்க ஆக்சுவலி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்க மாட்டேன். பட் சில நேரத்தில் என்னுடைய கன்விக்ஷன் நிறையா இருந்தால் நான் வந்து 10-50 கூட எடுப்பேன் நான். பட் ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லாஸும் இருக்கும், அதை பார்த்துக்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது தாங்க லெவல்ஸு. ஸோ இப்போ நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணுற, நான் வந்து அக்குமுலேட் எங்கெங்கெல்லாம் பண்ணுவேன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதுதான் லெவல்ஸு. ஸோ இது ட்ரேடுடைய லாஜிக்கும் சொல்லிட்டேன் நான். ஸோ ஸ்டாப் லாஸும் இங்கே நான் வச்சுட்டேன் நான். பட் என்னுடைய ட்ரேட் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸ்டில் இட் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட். பட் ஐ வில் அப்டேட் யூ ஆன் திஸ் ட்ரேட் இன் தி கம்மிங் வீடியோ. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னொரு சில நல்ல என்ட்ரி ஒன்று கிடச்சிருக்குங்க, நல்ல ட்ரேடு. அது பார்த்தீங்கன்னா ஓண்டா. இந்த இவனை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு சூப்பராக நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இட்ஸ் அ ரைட் டைம் டு என்டர். நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறேன் நான் லெவலில். பட் இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் கேப் மாதிரி. அடித்தா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50%, 60%, 40% அப்படி போகும். லாஸும் அதே மாதிரி 20%, 30%, 50% அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் எனக்கு இதில் அனாலிசிஸ் என்னுடைய கன்விக்ஷன் கரெக்டாக இருக்குது. என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் நான் எடுக்கிறேன். சார்ட் என்ன சொல்லுதோ அதான் நான் செய்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி கொடுத்துருக்கான் இந்த ட்ரேடு ஹோண்டா யூஎஸ்டி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோண்டா யூஎஸ்டி. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அனாலிசிஸ் பண்ணி என்னுடைய கன்விக்ஷனை நான் எடுத்த ட்ரேடு. இதோடைய இப்போ என்னுடைய நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா
ஒரு 44%, 45% காமிக்குதுங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஒரு ட்ரேடு போட்டு, சின்ன ஒரு கேபிட்டலில் போட்டு பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாகவே என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 44% கிடைக்குது. பட் அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.156, அதுக்கப்புறம் 1.5ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் லெவல். பட் இப்போதைக்கு இந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா சரியான என்ட்ரி கொடுத்துருக்கான். ஸோ அதனால் என்னுடைய கன்விக்ஷனை இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அகெயின் இதுவும் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நல்லா முறையாக கற்றுக்கிட்டு ஒரு நாலேஜ், டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னென்னு முறையாக கற்றுக்கிட்டு அப்புறம் வாங்க. சின்னதாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இது நீங்கள் இந்த ட்ரேட் எடுத்திருக்கீங்களா இல்லையான்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலைங்க இந்த ட்ரேடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த பிக் பார்த்தீங்கன்னா ஃபைல் காயின். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரேடு கொடுத்துருக்கான். இவனுடைய என்ட்ரி என்னென்னு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி இப்போ இன்னும் ஒரு 1.5 hour இருக்குது. இந்த கேண்டில், இந்த 4 hour கேண்டில் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகிட்டானா தென் வி கேன் கோ ஃபார் அன் என்ட்ரி. அதாவது பார்த்தீங்கன்னா 0.968க்கு மேலேயே ஒரு 10 o'clock வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னா நம்ம தாராளமாக வாங்கலாம். நான் வாங்கியிருக்கேன். அதனால் வந்து என்னுடைய அனாலிசிஸ் பிரகாரம் என்ட்ரி வந்து இது கிடச்சிருக்கு இப்போதைக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 hourல பார்க்கல, பட் என்னுடைய மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சு இந்த என்ட்ரி நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் முதல்லே வாங்கியிருக்கேன், பட் இப்போதைக்கு நல்ல இன்னும் அக்குமுலேஷன் பேஸில் இருக்குது. இப்போ வந்து நிறைய இப்போதைக்கு இந்த ட்ரேட் நம்ம வாங்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தாங்க இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6% to 7%. நீங்கள் என்ன இங்கே கூட கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதாவது ஷார்ட் டைம் ஒரு 2 months 3 months ஹோல்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். பட் லாங் டேர்முக்கு வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் லாங் டேர்முக்குன்னா நீங்கள் வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 0.872ல் அக்குமுலேஷன் பண்ணலாம். அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப 0.764 ஸ்டாப் லாஸ். ஸோ இதெல்லாம் நான் இந்த ட்ரேட்லாம் நான் எடுத்திருக்கேன். பட் நான் எங்கே வாங்கினேன், என்ன எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறேன், அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த டார்கெட் கிட்ட வரும்போது நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ட்ரேடு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். என்னுடைய அனாலிசிஸில் எனக்கு மோர் கன்விக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ட்ரேட் எடுத்தேன். ஸோ அகெயின் ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறத இந்த ட்ரேடெல்லாம் போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணாதீங்க. பட் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் இந்த மார்க்கெட் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.